இன்றைய வகுப்பில் சீக்ஷாவல்லியினுடைய கடைசி பகுதியில் சங்கராச்சாரியர் ஒரு விசாரத்தை மேற்கொள்கின்றார். அந்த விசாரத்தை பார்ப்போம். பிறகு நாம் அடுத்த வல்லியான பிரம்மவல்லிக்குள் செல்லலாம். இந்த விசாரமானது ஸ்வயமாக ஆச்சாரியர் செய்கின்றார். பொதுவாக உபனிஷத்தினுடைய ஆரம்பத்தில் முகவுரையாக விசாரம் செய்யப்படும். ஏதாவது கருத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வார். பிறகு இடையில் அந்தந்த மந்திரங்கள் ஸ்லோகம் அதற்கு தகுந்தாற்போல் விசாரம் இருக்கும். ஆனால் இந்த உபனிஷத்தில் சீக்ஷாவல்லி முடிந்தவுடன் இந்த விசாரத்தை செய்து பிறகு பிரம்மவல்லிக்கு முகவுரை கொடுக்கின்றார். அந்த விசாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். இந்த விசாரத்தினுடைய தலைப்பு பரம புருஷார்த்த சாதன விஷயே சிந்தா. பரம புருஷார்த்த சாதன விஷயே சிந்தா. சிந்தா என்றால் சிந்தனை, விசாரம், டிஸ்கஷன். சிந்தா செய்யப்படுகின்றது, அதாவது விசாரம் செய்யப்படுகின்றது. எதை குறித்தது? சாதன விஷயே, சாதனையை பற்றிய விசாரம். எப்படிப்பட்ட அல்லது எதற்கான சாதனை? பரம புருஷார்த்தம். பரம புருஷார்த்தம் என்றால் மோக்ஷம். புருஷார்த்தம் 4 என்று படித்துள்ளோம். அதில் கடைசி புருஷார்த்தம் பரம மேலான புருஷார்த்தம் மோக்ஷம். ஆகவே மோக்ஷத்துக்குரிய சாதனை என்ற விஷயத்தில் விசாரம் செய்யப்படுகின்றது. அதுதான் ஆச்சாரியாருடைய விசாரத்தின் கருத்து, மைய கருத்து. மோக்ஷத்திற்கு எது சாதனை என்பதை குறித்த விசாரம். சுருக்கமாக கூறினால் மோக்ஷத்திற்கான சாதனை என்ன என்பதுதான் இங்கு விசாரத்தினுடைய விசாரம், விசாரத்தினுடைய பொருள். இங்கு கர்ம வித்யா இந்த 2 சாதனம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. கர்ம வித்யா இந்த 2ஐ பற்றி விசாரம் செய்யப்படுகின்றது. கர்ம வித்யா இந்த 2ம் சாதனமாக சொல்லப்படுகின்றது. சாத்தியமானது மோக்ஷம். இதில் இந்த விஷயத்தை ஆச்சாரியர் கர்ம வித்யா விவேகார்த்தம் சிந்தியதே என்று ஆரம்பிக்கின்றார். வித்யா ஞானத்தினுடைய சொரூபம், கர்மத்தினுடைய சொரூபம், இதை தெரிந்து கொள்வதற்காக இந்த விசாரம் மேற்கொள்ளப்படுகின்றது. நாம் முதலில் ஆச்சாரியருடைய விசாரத்திற்கு செல்வதற்கு முன் என்ன செய்ய போகின்றார் என்பதை முதலிலேயே பார்த்து விடுவோம். கேள்வி கேட்டு பதில் சொல்வது போல் விசாரம் அமைகின்றது. எதை நிர்ணயிக்கின்றார் என்று அது பதில். அந்த நிர்ணயத்தை முதலிலேயே தெரிந்து கொள்வோம். இது எப்படின்னு சொன்னால் ஆன்சர் பேப்பர் கொஸ்டினை அவுட் பண்ணிட்டு எக்ஸாம் வைக்கிற மாதிரி கடைசியில் தான் நம்ம நிச்சயம் பண்ணணும், விசாரமெல்லாம் செய்ததற்கு பிறகு. ஆனால் நாம் முதலிலேயே எதை ஆச்சாரியர் நிர்ணயிக்கின்றார் என்று பதிலை பார்த்துவிட்டு பிறகு விசாரத்திற்குள் செல்லலாம். சாஸ்திரத்தில் கர்ம வித்யா என்று 2 சாதனைகள் பிரதானமாக பேசப்படுகின்றது. கர்ம வித்யா, ஞானம், கர்ம என்று 2 சாதனைகள் பிரதானமாக பேசப்படுகின்றது. இந்த சாதனையினுடைய அடிப்படையில் வேதத்தையே நாம் கர்ம காண்டம், ஞான காண்டம் என்று பிரித்துள்ளோம். ஆகவே வேதத்தையே கர்ம காண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் பிரித்துள்ளோம். காரணம், முதல் பகுதியில் கர்ம காண்டத்தில்
கர்மத்தை சாதனையாக வேதம் பேசியது. கடைசி பகுதியில் ஞான காண்டத்தில் ஞானத்தை சாதனமாக பேசுகின்றது. ஆகவே 2 சாதனைகள் வேதத்தில் பேசப்பட்டுள்ளது என்றால் நமக்கு என்ன கேள்வி வரும்? 2 சாதனைகளுக்கான சாத்தியங்கள் என்ன என்ற கேள்வியானது நமக்கு வரும். கர்மம் என்ற சாதனை பேசப்பட்டுள்ளது, ஞானம் என்ற சாதனை பேசப்படுகிறது. அப்படி என்றால் 2க்கும் சாத்தியம் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது, கர்ம என்றால் தர்மசாஸ்திரம், தர்மங்கள், விதவிதமான யாகங்கள், நம்முடைய கடமைகள், இவைகளெல்லாம் சேர்ந்து கர்ம. நம்ம செயல் என்று புரிந்து கொள்ளலாம். வேதம் நீ இதை செய், இதை செய்யக்கூடாதே என்று செயலில் ஈடுபடுத்துகிறது. வேதமானது இதை நீ தெரிந்து கொள் என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்றது. ஆகவே வித்யா என்றால் தெரிந்துகொள் என்ற ஞானத்தை சொல்வது, கர்ம என்றால் இதை செய் என்று செயலில் தூண்டுவது, இதை செய்யாதே என்றும் நம்மை நிறுத்துவது கர்ம. இந்த 2ம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சாதனைகள். இதில் நம்முடைய முடிவு என்ன? சங்கராச்சாரியார் எதை நிர்ணயிக்கின்றார் என்று முதலிலேயே பார்த்து விடுவோம். பிறகு தவறான கருத்துக்களை எடுத்துட்டு விசாரம் பண்ணி நீக்கிக்கொண்டே செல்லலாம். இங்கு என்ன நிர்ணயம் செய்கின்றார் என்றால், கர்மம் என்பது ஞானத்துக்கு தகுதி கொடுக்கின்ற சாதனம் என்று நிர்ணயம் செய்கின்றார். கர்மம் என்கின்ற சாதனை அதனுடைய சாத்தியம் என்னவென்றால் ஞானத்திற்கு தகுதி அடைதல். அதோடு கர்மத்தினுடைய வேலையானது முடிவடைகிறது. பிறகு ஞானம், வித்யாவினுடைய காரியம் நேரடியாக மோட்சத்தை கொடுத்தல். இதுதான் இங்கு ஆச்சாரியர் நிர்ணயம் செய்ய இருக்கின்றார். கர்மமானது விதவிதமான யாகங்கள், கடமைகள், செயல்கள் நம்மை ஞானத்துக்கு தகுதிப்படுத்தும் வரைதான் பிரயோஜனம். பிறகு ஞானமானது சாஸ்திரத்தை கேட்டு படித்து பிறகு அந்த ஞானத்தில் நிலை பெற்றால் அந்த ஞானமானது பரம புருஷார்த்தத்திற்கு நேரடியான சாதனம். இதுதான் நாம் பார்க்க இருக்கின்ற முடிவு. இந்த முடிவுக்கு சமஸ்கிருதத்தில் சித்தாந்தக என்று சொல்லப்படும். சித்தாந்தக என்றால் முடிவு, சித்தம் என்றால் முடிவு செய்தது, அந்தம் என்றால் நிர்ணயம், முடிவு செய்யப்பட்டது என்பதற்கு சித்தாந்தக. இந்த முடிவை கொண்டுள்ளவனுக்கு சித்தாந்தி என்று பெயர். சித்தாந்தி என்றால் இந்த முடிவுக்காக வாதாடுபவன். இந்த முடிவை கொண்டுள்ளவன் சித்தாந்தி, இந்த முடிவுக்கு முயற்சி செய்பவன். இந்த முடிவுக்கு வேறான ஒரு கருத்தை கொண்டிருந்தால் அவன் என்ன செய்வான்? நம்மிடம் கேள்வி கேட்டு இந்த முடிவு வேறு ஒரு முடிவை சொல்லுவான். பிறகு நம்ம என்ன செய்யணும்? அவனை நீக்க வேண்டும், அறிவுபூர்வமாக அவனுடைய கருத்தை நீக்க வேண்டும். அவ்விதம் சித்தாந்திக்கு புறம்பாக ஒரு கருத்தை வைத்திருப்பவனுக்கு பூர்வ பக்ஷி என்று பெயர். பூர்வ பக்ஷி என்றால் சரியான கருத்துக்கு மாறான கருத்தை கொண்ட மனிதன். அந்த கருத்துக்கு பூர்வ பக்ஷம் என்று பெயர். அந்த கருத்தை கொண்டவன் பூர்வ பக்ஷி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பூர்வ பக்ஷி சித்தாந்தமாக கருத்தை பார்க்க இருக்கின்றோம். கேள்வி பதில் அவ்வளவுதான். பூர்வ பக்ஷி என்றால் சரியான சித்தாந்தத்திற்கு முரண்பாடான கருத்தை கொண்டு அதை நிர்ணயிக்க பேசுபவன். சித்தாந்தி என்றால் அந்த கருத்தை நீக்கி தன்னுடைய கருத்தை நிர்ணயம் செய்பவன். பாஷ்யத்திலையெல்லாம் உரைநடை போலவே இருக்காது, பூர்வபக்ஷ சித்தாந்தமாக இருக்கும். கேள்வி பதிலாகத்தான் விசாரமானது இருக்கும். ஆகவே நம்ம என்ன செய்யணும்?
இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். பூர்வபக்ஷி சித்தாந்தி. என்ன இனிமேல் அந்த வார்த்தையை தான் சொல்லுவோம். பூர்வபக்ஷி இப்படி சொல்றான், சித்தாந்தி இதற்கு பதில் சொல்கிறார். நம்மளுடைய சித்தாந்தம் என்ன? கர்மமானது ஞானத்திற்கு தகுதியை கொடுக்கும், அதோடு கர்மம் முடிவடைகிறது, ஃபுல் ஸ்டாப். கர்மத்துக்கு வேலை இல்லை. பிறகு ஞானமானது மோட்சத்தை கொடுக்கின்றது. இனி எப்படி விசாரம் செய்யப்படுகிறது என்ற விசாரத்திற்குள் இறங்குகின்றோம். இனி நாம் நேரடியாக ஆச்சாரியருடைய விசாரத்திற்குள் நுழைகின்றோம். முதலில் 5 விதமான சந்தேகங்களை எழுப்புகின்றார். 5 கேள்வி வருகின்றது. இந்த 5 கேள்வியில் எது சரி என்ற முடிவை செய்ய வேண்டும். முதலில் 5 கேள்விகளையும் கூறிவிட்டு ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வோம். முதல் சந்தேகம், கர்மத்தினால் மட்டும் மோட்சம் அடையப்படுகின்றதா? கேவல கர்மத்தினால் மட்டும் மோட்சம் அடையப்படும் என்பது சிலருடைய கொள்கை. அல்லது நம்ம ஒரு கேள்வி கேட்போம், கர்மத்தினால் மட்டும் மோட்சம் அடையப்படுமா? முதல் சந்தேகம், முதல் கேள்வி. இரண்டாவது, ஞானத்தை துணையாக கொண்ட கர்மத்தினால் மோட்சம் அடையப்படுமா? முதலில் கர்மமே மோட்சத்தை கொடுத்துரும், ஞானமே அவசியமில்லை. இரண்டாவது சந்தேகம், இரண்டாவது கருத்து, கர்மமானது மோட்சத்தை கொடுக்க ஞானம் துணை புரிய வேண்டும். ஆகவே ஞானத்தை துணையாக கொண்ட கர்மம் மோட்சத்தை கொடுக்குமா? ஞானம் என்பது இங்கு அங்கம், கர்ம என்பது பிரதானம். இனி மூன்றாவது, கர்மமும் ஞானமும் சமமாக சேர்ந்து மோட்சத்தை கொடுக்குமா? மோட்சமானது, பரம புருஷார்த்தமானது கர்ம ஞானம் சமமாக சேர்ந்து, இதை சமுச்சயம் என்று சொல்வார்கள். ஞான கர்ம சமுச்சயம். இனி நான்காவது, ஞானமானது கர்மத்தை துணையாக எடுத்துக்கொண்டு மோட்சத்தை கொடுக்குமா? ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், கர்மத்தினுடைய துணை அவசியம். கர்மத்தை துணையாக கொண்ட ஞானம் மோட்சத்தை கொடுக்குமா? ஐந்தாவது சந்தேகம், ஞானத்தால் மட்டும் மோட்சம் கிடைக்குமா? மோட்சத்துக்கு ஞானம் மட்டும் நேரடியான காரணமா? இது எப்படி இந்த கேள்விகள் இறங்கி வருகின்றது என்று பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும். முதல்ல என்ன இருக்கு? கர்மம் மட்டும் போதும், கர்மத்தினாலேயே மோட்சம். அது இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பூர்வபக்ஷி நமக்கு எதிராக வாதாடுவானே, அவன் கொஞ்சம் இறங்கி வர்றான். சரி, வெறும் கர்மம்னு சொன்னா தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், கர்மத்தினால மோட்சம், ஆனால் ஞானமும் தேவைன்னு வச்சுக்குவோமே. ஞானத்தினுடைய உதவியை கொண்டு கர்ம மோட்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவான். பிறகு சங்கரர் அதுவும் முடியாதும்பார். பிறகு என்ன பண்ணுவான், அதுக்கு அடுத்தது இறங்கி வருவான். சரி, நீ பாதி நான் பாதி. இது இந்த வியாபாரம் பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படியே இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. சரி, கர்மமும் ஞானமும் பாதி பாதியாக மோட்சத்தை கொடுக்குன்னு வச்சுக்கலாமே. அதையும் சங்கரர் முடியாதுன்னு சொல்லுவார். சரி, ஞானமே கொடுக்குதுன்னு வச்சுக்கோ, ஆனால் கர்மத்தினுடைய துணை வேணும், கர்மத்தை விட மாட்டேன்னு சொல்லுவார். அதையும் முடியாதுன்னு சொல்லுவார். கடைசியில் என்னன்னா, ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். இப்போ எப்படி இறங்கி வருகின்றார்? முதல் கேள்வியை எடுத்துக்கிறார், கர்மத்தினால தான் மோட்சம்பான். முடியாதுன்னு சொன்ன உடனே சரி, ஞானத்தினுடைய துணையான கர்மத்தினால மோட்சம், அங்கும் கர்ம பிரதானம். அதுவும் முடியாது என்றால் ஞான கர்ம சமுச்சயம் சமம், அதுவும் முடியாதுன்னா பிறகு நம்ம கட்சிக்கு பாதி வந்துடுறான். சரி, உன்னுடைய இதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் கர்மத்தினுடைய துணை வேணும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, ஞானத்திற்கு. அதுவும் முடியாதுன்னா கடைசியில் நிரூபிப்பார், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். இதுதான் விசாரத்தினுடைய கேள்வி. இனிமேல் இந்த ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம். முதல்
எடுத்துக்கொண்டு அதில் கேள்வி பதிலாக நாம் பார்த்து 5வது கருத்து வரைக்கும் வந்து இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, நம்ம இதில் எந்த கட்சியில் இருக்கோம், இந்த 5ல் 5வதுல இருக்கோம். அதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுட்டு போவோம். நம்ம வந்து 5வது கட்சியில் இருக்கின்றோம். ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். அது எப்படிங்கிறது சற்று சந்தேகம் இருக்கு, அது கடைசியில் நமக்கு புரியும். இந்த விசாரம் ஏன் செய்யப்படுகிறது என்றால், இந்த இடத்துல சங்கராச்சாரியார் எதற்கு இந்த விசாரம் பண்ணணும்னா, சீக்ஷாவல்லியில முழுவதும் கர்மமும் உபாசனையும் பேசப்பட்டு இருக்கின்றது. திடீர்னு பிரம்ம வித்யா பிரம்மவல்லியானது ஆரம்பிக்கின்றது. ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க இருக்கின்றது. இவ்வளவு நேரம் உபாசனை, கர்மம், தர்மம், சர, சத்தியம் வதன் கர்மகாண்டத்தையே பேசிட்டு இருந்தோம். இனி திடீர்னு பிரம்ம வித்யா வருகின்றது. ஆகவே இவ்வளவு தூரம் கர்ம உபனிஷத் பேசினதுனால இந்த பிரம்ம வித்யா தான் மோட்சத்தை கொடுக்கிறதுக்கு சீக்ஷாவல்லி தேவையா, அது எந்த அளவுக்கு தேவை என்பதை நிர்ணயிக்க இந்த விசாரமானது செய்யப்படுகின்றது. மீண்டும் விசாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இனி ஒரு உதாரணத்தோடு கருத்தை பார்க்கலாம். கர்மமானது நமக்கு தேவைன்னு ஒத்துக்கிறோம் ஞானத்திற்கு வரும் வரை. ஞானத்திற்கு வந்ததற்கு பிறகு கர்மமே தடை என்பது பெரியவர்களுடைய கொள்கை. அது எப்படி என்றால், ஒரு மரமானது வளர வேண்டும் என்றால் அந்த வளர்ச்சிக்கு வேலியானது அவசியம். வேலி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செடியை வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிட்ரும். இந்த வேலி எவ்வளவு நாள்னா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான். அதற்கு பிறகு வேலியை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலியே வளர்ச்சிக்கு தடை. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வேலியை நாம் உடைத்து எறிந்துவிட்டு அந்த மரத்தை வளர விட வேண்டும். இப்போ எதை சாதனமாக கொண்டமோ அதையே நம்ம துறந்தாக வேண்டும். இதை சாஸ்திரத்தில் சொல்றதுக்கு காரணம், ரொம்ப நாள் ஒரு சாதகன் சில விதமான கர்ம அனுஷ்டானத்திலேயே இருந்து இருந்து ஊறி இருக்கும் மனசு. திடீர்னு நீ வந்து கோயிலுக்கு போகிறத விடு, ஊர் சுற்றுறதை விட்டு, எல்லா அனுஷ்டானத்தையும் விட்டுட்டு சிந்தனை பண்ணிட்டுரு, ஒரே இடத்துல இருந்து சிந்திச்சிட்டுருன்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த சந்தியாவந்தனம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா, இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் கர்ம காண்டத்திலேயே ஊறி பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, பாராயணம் பண்ணுறது, இதுலேயே இருந்து இருந்து அதனுடைய பலன் சாஸ்திரம் குரு அது கிடைச்சதற்கு பிறகும் கூட மனசுக்கு தைரியம் வராது. ஏன்னா சாஸ்திரத்தையே, வேதத்தினுடைய முழு பகுதியை நெகேட் பண்ணணும், நிராகரணம் பண்ணணும்னா சக்தி வராது. அப்போ அந்த சக்தி வரணும்னா என்ன பண்ணணும், வேதமே சொல்லணும் நீ என்ன விட்டுரு. அப்போ சங்கராச்சாரியார் சொல்றார், சாஸ்திரமே சொல்லுது, தைரியம் கொடுக்கிறார், நீ அதை விட வேண்டும், அதை விட்டாதான் ஞானத்தில் நிலைப்பட முடியும்னு நிரூபிக்க போறார். ஆகவே இந்த விசார எதற்கு என்றால், கர்மகாண்டத்திலேயே ஊறி இல்லாம அதை பயன்படுத்தி அதிலிருந்து மேலே வரணும். அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி வச்சு அதற்கு மேலே வரணும். அதற்கு மேலே வரணும்னா சாஸ்திரமே அனுமதி கொடுக்க வேண்டும். அதனால ஆச்சாரியார் விசாரம் செய்கின்றார், கர்மத்தை ஞானம் வரைக்கும் அவசியம், ஞானத்திற்கு மேலே அதை நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா அந்த கர்மமே தடை. அது எப்படி தடைங்கிறது விசாரத்தில் நமக்கு புரியும். இனி நாம் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு விசாரத்திற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, முதல் பதில். முதல் கேள்வி என்ன, கர்மத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும். இதுக்கு வந்து பூர்வ பக்ஷி என்ன சொல்றான், சித்தாந்தி என்ன சொல்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். வெறும் கேவலமான கர்மத்தினால் மோட்சம், இப்படி சிலருக்கு கொள்கை. அவர் எப்படிப்பட்ட வாதத்தை செய்கிறார்கள்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதிக்கணும், பூர்வ பக்ஷி அப்படின்னு எழுதி இந்த கருத்தை எழுதணும். ஏன்னா நம்ம சொல்ல போகிறதெல்லாம் தப்பான கருத்து. தப்பான கருத்தை தப்பான கருத்துங்கிற தலைப்பில் எழுதி பிறகு இதற்கு பதில் பிறகு வரும். இப்படி பேசுபவர்கள் என்ன சொல்கிறார்கள்னு பார்ப்போம். அதாவது ஒருவர் ஒரு முடிவை சொன்னால் அதற்கு காரணத்தை சொல்லணும். தப்பான முடிவு சொல்கிறதுக்கும் காரணம் சொல்லணும். ஹேது இல்லாமல் சாத்தியத்தை சொல்லக்கூடாது.
இப்போ ஒரு பூர்வபக்ஷி தப்பான கருத்தை வச்சிருந்தா அதற்கு தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும். இங்கு 2 பூர்வபக்ஷம் 2 சித்தாந்தத்தை பார்க்கிறோம். முதல் பூர்வபக்ஷம் என்னவென்றால், அவன் கூறுகின்றான் ஞானத்தினுடைய அவசியமே இல்லை. எப்படி என்றால், காமிய கர்ம நிஷித்த கர்மத்தை நாம் செய்ய வேண்டாம். காமிய கர்மத்தை செஞ்சு நிஷித்த கர்மத்தை செஞ்சு பாபத்தையோ புண்ணியத்தையோ சேர்த்திக்க வேண்டாம். ஆகவே காமிய நிஷித்த கர்மத்தை விட்டு விடுவதனால் பாபம் வராது. பிறகு என்னன்னா, பிராயஷ்சித்த கர்மம் இருக்குமே, இதை நம்ம சம்ஹவ் அனுபவிச்சு தீர்த்துருவோம். இந்த பிறவி பூரா பிராயஷ்சித்த கர்மத்தை அனுபவிச்சு தீர்த்துருவோம். பிறகு நம்முடைய நித்திய நைமித்திய கர்மம் கடமைகளை செய்வதனால பிரத்யவாயம்னு ஒரு பாபம் வராது. அப்ப என்ன ஆகும்னா, காமிய நிஷித்த கர்மம், நிஷித்த கர்மம்னா செய்யக்கூடாததை செய்யாததுனால பாபம் இல்லை. இப்ப இருக்கிற கர்மத்தை அனுபவிச்சு தீர்த்தர்றோம். பிறகு நம்முடைய கடமையை செய்யறதுனால புதிதா பாபம் வராது. இறந்ததுக்கு அப்புறம் நேர மோட்சம் கிடைக்குமே. எதற்கு ஞானம், சாதன சதுஷ்டய சம்பத்தி? ஆகவே இதுதான் அவனுடைய கொள்கை. இது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட், அதனால முதல்ல பார்க்குறோம். அவனுடைய கொள்கை என்ன? காமிய நிஷித்த கர்மத்தை செய்ய வேண்டாம், நித்திய நைமித்திய கர்மத்தை செய்வோம், பிராரப்தத்தை அனுபவிச்சிருவோம், இதோட மோட்சங்கிறது வருது என்று கூறும் பொழுது, கர்மத்தினாலேயே சித்திக்கும் பொழுது எதற்கு ஞானம்? அதற்கு சங்கரர் சொல்றார், பதில் இனி வருகின்றது. சித்தாந்தியினுடைய பதில் என்ன? நீங்களே யோசிச்சா கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். கர்ம சேஷ சத்பாவம். நீ கர்மத்தினுடைய தத்துவத்தை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆகாமி கர்மம் பிராரப்தத்தை தான் பேசின, இனி ஒரு கர்மத்தை மறந்துட்டியே. சஞ்சித கர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த சஞ்சித கர்மம் இருப்பதனால் நீ சொல்றபடி நிஷித்த கர்மத்தை செய்யலினா புதுசா பாப புண்ணியம் வராது. காமிய கர்மம் நிஷித்த கர்மம் செய்யல, பிராரப்தத்தை அனுபவிச்சு தீர்த்துக்கிறோம், நித்திய கர்மத்தையும் செய்யறோம். ஆனா இதெல்லாம் முடிஞ்ச ஆகாமி கர்மம்னு ஏற்கனவே பாப புண்ணியத்தினுடைய குவியல் இருக்கின்றதே, அதை எப்படி நீ கர்மத்தினால் தீர்க்க முடியும்? ஆகவே அதை தீர்க்க வேண்டுமென்றால், அதை நீக்க வேண்டுமென்றால் அதற்கு எதிரான ஞானம் வர வேண்டும். ஆகவே கர்மத்தினால் மட்டும் மோட்சம் கிடைக்காது. இப்படி சொல்லும் பொழுது இனி ஒரு காரணத்தையும் சங்கராச்சாரியார் சொல்றார். அதாவது, நீ என்னதான் கர்மம் பண்ணாலும் கர்மத்துக்கு 2 பலன். ஒன்னா புண்ணியத்தை கொடுக்கும், இல்ல பாபத்தை கொடுக்கும். இந்த கர்மம் புண்ணியத்தை கொடுக்குமே தவிர கர்மம் புண்ணியத்தை நாசம் செய்யாது. அது எப்படி? கர்மம் புண்ணியத்தை கொடுக்கிற கர்மம் புண்ணியத்தை நாசம் பண்ணும். மோக்ஷங்கிறது புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாபமும் இருக்கக்கூடாது. புண்ணியம் இருந்தா அதற்கு தகுந்த ஜென்மம் வரும். ஆகவே நீ சொல்றபடி நித்திய நைமித்திக கர்மங்கள் புண்ணியத்தை கொடுக்கும், பாபத்தை அழிக்கும். புண்ணியத்தை கொடுக்கும். அந்த புண்ணியத்தை அழிக்கணும் சொன்னா அதற்கு விரோதியான ஞானம் வர வேண்டும். ஞானம் எப்படி விரோதி? பிறகு பார்க்கலாம். ஆகவே இந்த முதல் ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறார். ரொம்ப அதிகமா அதுக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணல, சிந்திக்க வேண்டாம். ஏன்னா சாதாரண ஆளுகிட்ட அதிகமா சிந்திச்சு பதில் சொன்னா பதில் புரியாது. ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். சஞ்சித கர்மம்னு ஒன்று இருக்கு. ஆகவே கர்மத்தினால மோட்சம் கிடையாது. மேலும் கர்மம் புண்ணியத்தை கொடுக்கும், பாபத்தை குறைக்கும், பாபத்தை அழிக்கும், புண்ணியத்தையே அழிக்காது. ஆகவே மோட்சம் கிடையாது. இது முதல் கேள்வி, முதல் பதில். இனி இந்த முதல் தலைப்பிலேயே இனியொரு கேள்வி, இனியொரு பூர்வபக்ஷம், இனியொரு பதில். இந்த பூர்வபக்ஷம் கொஞ்சம் சூக்ஷ்மமானது, அதனால கவனமாக கேட்டால் தான் புரியும். ஏன்னா அந்த கேள்வியே புரியாத கேள்வி, கேள்வியே புரியலைன்னா பதில் எப்படி புரியும்? ஆகவே கொஞ்சம் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். அல்லது எழுதி வச்சுக்கோங்க, புரிகிற காலத்தில் புரியட்டும். இந்த இரண்டாவது பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? கர்மத்தினாலேயே தான் மோட்சம் அடைய முடியுங்கிறதுக்காக முழு வேதமானது கர்ம பரம்.
அகிலக வேதக கர்ம பரக, அது அவனுடைய சித்தாந்தம். முழு வேதத்தை கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு பிரிக்க கூடாது. முழு வேதமுமே கர்மத்திற்காகத்தான் எழுதப்பட்டது, கர்மத்திற்காகவே முழு வேதமும் செய்யப்பட்டது. பிறகு இந்த கருத்தை கொண்டவன் என்ன சொல்கின்றான்? சாஸ்திரத்துல ஒரு விதி இருக்கின்றது. வேதக கிருத்ஸ்னசக அதிகந்தவ்யக, முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் ஒரு விதி இருக்கின்றது. வேதக கிருத்ஸ்னசக என்றால் டோட்டலி முழுமையாக, அதிகந்தவ்யக என்றால் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். இப்படி ஒரு நியமம் இருக்கின்றது. முழு வேதத்தையும் கேட்க வேண்டும். நம்ம சொல்கிற கருத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் பூர்வபக்ஷியே புரியும். பூர்வபக்ஷி புரிஞ்சாதான் சித்தாந்தம் புரியும். அப்போ முதல் கருத்தை என்ன பார்த்தோம்? வேதமானது கர்ம பரம், முழு வேதமுமே கர்மத்திற்காகத்தான் இருக்கின்றது. அதை எப்படி அவன் நிரூபிக்கின்றான்? ஒரு வாக்கியம் இருக்கின்றது, முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் என்ற வாக்கியம். அதற்கு பிறகு வித்துவான் யஜதி வித்துவான் யாஜயத்தின்னு இனியொரு வாக்கியம் இருக்கின்றது. வித்துவான் தான் யாகம் செய்கின்றான், வித்துவான் படித்தவன் அறிந்தவன் தான் யாகம் செய்விக்கின்றான் என்றும், ஞாத்வாச்ச அனுஷ்டானம் அறிந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது முழு வேதத்தை ஒருவன் படித்து அதனால் கர்மத்தை செய்து மோட்சத்தை அடைய வேண்டும். முழு வேதத்தையும் படித்து, காரணம் என்ன? வித்துவான் யஜதின்னு சொல்லியிருக்கு. அறிந்தவன் யாகம் செய்கின்றான், ஞாத்வா அறிந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும், முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆகவே முழு வேதத்தை படித்தவன் யாகத்தை செய்வதன் மூலமாக கர்மத்தை செஞ்சிட்டிருந்தே அவன் மோட்சத்தை அடைய முடியும். பிறகு நம்மிடமிருந்து ஒரு சந்தேகத்தை அவன் எதிர்பார்க்கின்றான். நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம்? ஞான காண்டம்னு ஒன்று இருக்கே, உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கே, அதிலிருந்து மோட்சம்னு நம்ம சொன்னால் அதற்கு அவன் என்ன பதில் சொல்கின்றான்? உபனிஷத்துன்னு ஒன்று இருந்து, ஞான காண்டம்னு ஒன்று இருந்து, அதிலிருந்து நேரா மோட்சம் கிடைக்கும்னு இருந்திருந்தால் நம்ம சொல்றத அவன் திருப்பி சொல்றான். பிறகு யாரெல்லாம் கர்மம் செய்யணுமோ அவர்களுக்கு கர்மகாண்டத்தை மட்டும் அத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணுமே. உபனிஷத் படிச்சு நேரடியா மோட்சத்தை கொடுக்கும்னு நீ சொல்வாயாக இருந்தால் அப்போ வேதத்தை முழுமையா படிக்கணும்னு சொல்லியிருக்காதே விதி. கர்மகாண்டத்தை மட்டும் படித்து கர்மத்தை செய்யுங்கள், ஞானகாண்டத்தை படிச்சு மோட்சத்தை அடையுங்கன்னு வேதம் சொல்லியிருக்கணுமே. ஆனா விதி என்ன? வேதம் முழுவதும் படிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆகவே வேதத்தை முழுவதும் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால நீ ஞானகாண்டம்னு எதை சொல்றையோ, நம்மளைய பார்த்து சொல்றான், அதையும் படிச்சு பிறகு என்னன்னா படிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா யாகம் பண்ணு, வித்துவான் யஜதி. ஆகவே முழு வேதத்தையும் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறத அவன் முழுமையா பிடிச்சிட்டு பதில் சொல்றான். ஆகவே என்ன செய்யணுமா? வேதத்தை முழுமையா படிச்சு யாகம் பண்ணணும். காரணம் என்ன? வேதமானது கர்ம பரம். இந்த கருத்தை நீங்க இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம். இப்ப தைத்திரியோபனிஷத் சாஸ்திரத்துல வேதத்துல சொல்லியிருக்கு. இந்த தைத்திரியோபனிஷத் கர்மகாண்டத்துல ரொம்ப பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பல யாகங்கள்ல பார்த்தீங்கன்னா தைத்திரியோபனிஷத்தெல்லாம் சேன் பண்ணுவார்கள். அப்ப சொல்றான், தைத்திரியோபனிஷத்தினால மோட்சம்னு எதுக்கு போகணும்? இதை கொண்டு கர்மமே பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு ஞானம் நல்லா? இப்போ தைத்திரியோபனிஷத்து எதற்கு சொல்லியிருக்குன்னா சாண்டிங் பண்ணி யாகத்தை பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கு. இதை போய் பிரம்ம விசாரமெல்லாம் பண்ணாதே என்று சொல்கின்றான். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அவன் சொல்றதுக்கு காரணம் என்ன? முழு வேதத்தையும் படித்து கர்மம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கே. நம்ம என்ன சொல்லலாம்? ஞான காண்டத்தை படித்து மோட்சத்தை அடையலான்னு சொன்னா
ஞானகாண்டத்தினால மட்டும் உனக்கு தனி பிரயோஜனம் சொன்னா எதற்கு முழு வேதத்தையும் படிக்க சொல்லுது? கர்மகாண்டத்தை மட்டும் படிச்சு கர்மம் பண்ணு, ஞானகாண்டத்தை மட்டும் படிச்சு மோட்சத்தடைன்னு சொல்லியிருக்கணுமே. ஆனா அப்படி சொல்லலையே, முழு வேதத்தையும் படிக்க சொல்லியிருக்கே. ஆகவே உன்னுடைய முடிவு என்னன்னு நம்ம கேட்டோம்னா பதில் சொல்கின்றான், வேதமானது கர்ம பரம். வேதம் கர்ம பரமாக இருப்பதனால் கர்மத்தினாலேயே மோக்ஷம் என்பது அவனுடைய கேள்வி. இனி நம்முடைய பதில். 2 பதில் இதற்கு சொல்லப்படுகின்றது ஆசிரியரால். பதில் சொல்றார் ஆச்சாரியர். அவன் என்ன லாஜிக் வச்சிருக்கானோ அதனுடைய அடிப்படையிலேயே பதில் சொல்றார். 2வது பதில் யுக்தி பூர்வமா பதில் சொல்றார். 2வது பதில் நமக்கு சுலபமா புரிஞ்சிடும். முதல் பதில் எப்படின்னு பார்ப்போம், பிறகு 2வது பதிலுக்கு போவோம். முதல் பதில் என்ன சொல்றாருன்னா, நீ சொன்ன வேதத்தை முழுவதும் சிரவணம் பண்ணி அதனால மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி, ஆனா வேதத்திலேயே 2 சாதனை இனி ஒன்று சொல்லியிருக்கு. வேதத்தை படித்து கர்மம் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டு 2 சாதனை சொல்லியிருக்கு. அந்த 2 சாதனை மனனம் நிதித்தியாசனம்னு 2 சாதனை சொல்லியிருக்கு. ஒரு கால் நீ சொல்கிறபடி வேதத்தை சிரவணம் பண்ணுறதுனாலேயே மோட்சம் கிடைச்சிருதுன்னு வச்சுக்குவோமே, பிறகு மனனம் நிதித்தியாசனம்ங்கிற சாதனை வேதத்தில் தேவையில்லாமல் சொன்னதாயிரும். அப்போ வேதம் தேவையில்லாததை பேசியதாயிருங்கிற கருத்து வரும். ஆகவே மனனம் நிதித்தியாசனம் என்பதற்கு தனி பிரயோஜனம் மோட்சம்னு ஒன்று இருக்கு. உன்னுடைய கருத்துப்படி எடுத்துக்கொண்டால் மனனம் நிதித்தியாசனம் பயனற்றது ஆகிவிடும். காரணம் என்ன? அவன் என்ன சொன்னா, முழு வேதத்தை அத்தியனம் பண்ணி பிறகு என்ன பண்ணணும், கர்மம் பண்ணுனா போதும். அதை தெரிஞ்சிட்டு கர்மம் பண்ணுனா பிறகு மனனம் நிதித்தியாசனத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். ஆகவே மனனம் நிதித்தியாசனம்னு தனியாக கர்மத்திற்கு அப்பாற்பட்டு சொன்னதனால் உன்னுடைய கொள்கையானது தவறு. பிறகு அவன் மீண்டும் நம்மிடம் கேட்கலாம், பிறகு எதுக்கு முழு வேதத்தை படிக்க சொல்லியிருக்குன்னா, வேதாந்த விசாரம் பண்ணுறதுக்கு சப்த கிரகணம் அவசியம். இப்போ உபனிஷத்தை முதல்லையே படித்து வச்சுருந்தா புரிகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ தைத்திரியோபனிஷத் யாருக்கு மனப்பாடமாக தெரியுமோ அவங்க இந்த உபனிஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாம். கைவல்யோபனிஷத்தெல்லாம் அவர்களால் அவ்வளோ தூரம் பயனிருக்க முடியாது. ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புத்தியில் இருந்தால் அர்த்தத்தை சொன்னால் அப்படியே காந்தம் போல் மனசில் பிடிக்கும். ஆகவே மனன நிதித்தியாசனத்துக்கும் அத்தியனம்ங்கிறது காமனாக இருக்குது, பொதுவாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் கர்மத்தினாலேயே மோட்சம்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, வேதமானது கர்மபரம் என்பதும் தவறு. இனி 2வது பதில். 2வது பதில் என்னவென்றால், கர்மம் அனித்தியமான திரவியங்களை கொண்டது. ஒரு யாகம் பண்ணினாலும் எது பண்ணினாலும் நிலையற்ற திரவியங்களை கொண்டது. இந்த நிலையற்ற திரவியங்களை கொண்ட கர்மத்திலிருந்து நிலையான மோட்சங்கிறது எப்படி நடக்கும்? ஆகவே அறிவு பூர்வமாக பார்த்தால் அனித்தியமான பொருள்களினால் நித்தியமான ஒன்றை அடைய முடியாது. கர்மத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது அனித்தியமாகத்தான் இருக்கும். இது அறிவுபூர்வமாக சொல்லப்படுவது. அதுவும் சாஸ்திரத்தினுடைய துணை நமக்கு இருக்கின்றது. கர்ம பலன் அனித்தியம்னு சாஸ்திரமே சொல்கின்றது. எது கிருதகம் தது அனித்தியம். அதுதான் இங்க நியாயம். எது செய்யப்பட்டதோ அது அனித்தியம். நம்ம அழியாத ஒன்றை வாழ்க்கையில செய்ய முடியுமா? ஒரு பொருள் செய்யப்பட்டதுன்னு சொன்னா காலத்தினால் உருவாக்கப்பட்டால் அது காலத்தினால் அழியப்படும். ஆகவே அனித்தியமான திரவியங்களை கொண்டு செய்யப்பட்ட கர்மத்திற்கு நித்தியமான மோட்சத்தை கொடுக்கும் சக்தி கிடையாது. இது அறிவுபூர்வமாக கூறுகின்றார். இதோடு முதல் கேள்வி முடிவடைகிறது. கர்மத்தினால் மட்டும் மோட்சம் என்பது முடிவடைகிறது. 2 பூர்வபக்ஷம் வந்தது. முதல் பூர்வபக்ஷம் ரொம்ப சுலபம். 2வது முழு வேதமும் கர்மபரம்னு சொல்லி முழு வேதத்தை படிக்கணுங்கிற
கருத்தில் பேசினான். அதற்கு 2 பதில், அவனுடைய பாஷையிலேயே பதில் சொன்னார். பிறகு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார். இப்படி பதில் சொன்ன உடனே அதே பூர்வபக்ஷி கொஞ்சம் இறங்கி வர்றான். நீ கடைசியாக என்ன சொன்ன? கர்மத்துக்கு நேரடியாக மோட்சத்தை கொடுக்கும் சக்தி இல்லைன்னு சொல்கிறையே, சரி ஞானத்தினுடைய துணையை வச்சிருக்கிறனே, அதுதானே ரெண்டாவது சந்தேகம் என்ன? கர்மம் தான் மோட்சத்தை கொடுக்கும், ஆனால் ஞானத்தினுடைய சப்போர்ட், ஞானத்தினுடைய ஹெல்ப்பை வச்சுட்டு கர்மமானது மோட்சத்தை கொடுக்கும்னா அது எப்படின்னா, சுக்ரீவனுக்கு வாளி அடிக்கிறதுக்கு சக்தி இல்லை, ராமருடைய சப்போர்ட்டை சைடில் வச்சுட்டான், உடனே அவனுக்கு தைரியம் வந்தது வாளிகிட்ட போய் பேசுறதுக்கு. அல்லது சங்கராச்சாரியாரே வேற உதாரணம் சொல்றார். விஷம் இருக்கின்றது, தயிர் இருக்கின்றது. தயிர் நம்ம சாப்பிட்ற தயிர் தான். இந்த விஷமானது விஷம்தான். ஆனால் அந்த காலத்துல எல்லாம் அந்த விஷத்தை எடுத்து கொஞ்சமாக எடுத்து அதில் சில மந்திர பிரயோகம் பண்ணி அதை நம்ம உடம்புக்கு கொடுத்தோம் அப்படின்னா சில நோய்கள் எல்லாம் தீருமா. இப்போ நம்ம செஞ்சுட்டு வர்றது தான், பாம்பனுடைய விஷத்தையே எடுத்து நம்ம க்யூர் பண்ணுறோமே, அப்படி அந்த காலத்தை மந்திரத்தை பயன்படுத்தி செய்வார்களாம். பிறகு இனி ஒன்று சங்கரர் சொல்கிறார், தயிரை அப்படியே சாப்பிட்டா நோய் வருமா. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நோயை வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பிறகு தயிரில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டால் தான் அந்த தயிரினால் வர்ற தோஷம் நீங்கி அது நமக்கு மருந்தாக பயன்படுமா. இப்போ லசி எல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இது சங்கரர் சொல்கிற உதாரணம் தான். தயிருக்குள்ள சர்க்கரையை கலந்தா, விஷத்தில் மந்திரத்தை கலந்தா, தோஷமுள்ள விஷமும் தயிரும் எப்படி மாறிவிடுகிறதோ அப்படி கர்மம் அனித்தியம்தான். அதில் ஞானத்தை போய் கலந்துட்டா அந்த கர்மத்துக்கு சக்தி வந்துடுமா. என்ன சக்தி? மோட்சத்தை கொடுக்குற சக்தி. இப்போ உதாரணம் எப்படி கனெக்ட் பண்ணணும்? கர்மம் மட்டும் இருந்தால் அது அனித்தியமான கர்மம் மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொன்னேன். நான் ஞானத்தை சேர்த்திக்கிறனே கர்மத்துக்கு உதவியானா. எதை போலேனா, தயிரை மட்டும் சாப்பிட்டா நோய் வரும், விஷம் மட்டும் சாப்பிட்டா நோய் வரும் அல்லது உயிர் போகும். அதோட மந்திரத்தையும் சர்க்கரையும் கலந்துட்டா அதுவே எப்படி மருந்தா, அது ஒரு புதிய சக்தி வந்துடுதே. அதே போல் ஞானத்தோட சேர்ந்த கர்மத்துக்கு புதிய சக்தி என்ன கொடுக்கும்னா மோட்சத்தை கொடுக்கட்டுமேனா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசினதுக்கப்புறம் சங்கரர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், நீ செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அது அனித்தியம் தர்றார். நீ ஞானத்தை சேர்த்திட்டு செய்யறையா, ஞானத்தை சேர்த்தாமல் செய்யறையா? செய்யப்பட்டது என்று நீ சொன்னால் அது அனித்தியம். ஆகவே அதே பதில் இங்கே வச்சுட்டு சொல்கிறார், ஆரப்யதே சேத் அனித்யக. அந்த பதிலை சொல்கிறார். ஆரப்யதே என்றால் நீ மோக்ஷம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அனித்தியம். நீ அதை ஞானத்தோட சேர்த்தரையோ சேர்த்துலையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஆரம்பிக்கப்பட்டால் முடிவிருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருந்தால் டேட் ஆஃப் டெத் இருக்கும், நமக்கு தெரியாது, அது மற்றவங்களுக்கு தான் தெரியும். அது இருக்கத்தான் இருக்கும். அதே பதிலை சொல்லிட்டு முடிக்கிறார். பிறகு இங்கே இனி ஒரு பூர்வபக்ஷி சொல்கிறான், சொர்க்கே லோகே நபயம் கிஞ்சனாஸ்தின்னு சில சாஸ்திரத்துல எல்லாம் சொர்க்கலோகத்தில் பயம் இல்லை, அங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கே, சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்லி வச்சுக்கலாமேனா, சாஸ்திரத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறனேனா. ஒரு முக்கியமான வார்த்தையை போடுறார், வச்சனம் ஞாபகம் ந காரகம். வேதாந்த வச்சனம் உன்னை இருக்கிறதான் சொல்லுமே தவிர இல்லாததை உற்பத்தி பண்ணாது. வச்சனம் ஞாபகம், அதுதான் லாஜிக். வச்சனம்னு சொன்னால் வேதாந்த வச்சனம் ஞாபகம். ஞாபகம்னா இருக்கிறதான் காட்டும். ந காரகம், ந காரகம்னா உற்பத்தி பண்ணாது. நம்ம வாயிலிருந்து ஒன்றை உற்பத்தி பண்ண முடியாது, இருக்கிறத தான் காட்ட முடியும். லைட்டு ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணாது, லைட்டு இருக்கிற பொருளை காட்டும். அதே போல் வேதம் வச்சனத்தினால ஒன்று உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொல்லக்கூடாது. வச்சனம் எதையும் உற்பத்தி பண்ணாது, அதை காட்டத்தான் காட்டும். ஆகவே ஞானம் உற்பத்தி பண்ணுற கர்மத்திற்கு துணை புரியாது. ஞானம் கர்மத்துக்கு எந்த சக்தியும் கொடுக்காது. ஞானம் இருக்கிறத காட்டும், கர்மம் வேணா ஏதாவது உற்பத்தி பண்ணும் என்று பதில் சொல்லி முடிக்கின்றார். பிறகு பூர்வபக்ஷி என்ன பண்ணணும்? சரி, கொஞ்சம்
இந்த விலை பேசும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வருவாங்களே, அப்படி இறங்கி வர்றான். சரி, பாதி பாதி வச்சுக்குவோம். நான் கர்மத்தை பிரதானமாக சொல்லி ஞானத்தை அங்கமாக சேர்த்துனால தானே நீ இப்படி சொல்கிற. கர்மமும் ஞானமும் சமமாக சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கட்டுமேனா. அதே பதில் சொல்கிறார். எது ஆரம்பிக்கப்படுகிறதோ அது அனித்தியம். அந்த பதிலை பிடிச்சிட்டே வர்றார், விடாமல் வச்சிருக்கார். ஆரம்பிக்கப்படுவது அனித்தியம். இனி நாம் மூன்றாவது கருத்துக்கு வருகின்றோம். மூன்றாவது டிஸ்கஷன் என்ன? ஞான கர்மத்தை சமமாக சேர்த்தினால் மோட்சம் வரும். இங்கே ரெண்டு பூர்வபக்ஷம். முதல்ல அவன் சிந்திக்காமல் சொல்கிறான், ஞான கர்மத்தையும் சேர்த்தி வச்சுக்குவோமேனு. இவரும் அதே பதில் எடுத்து விடுகின்றார். எது ஆரம்பிக்கப்படுகிறதோ அது அனித்தியம். பிறகு இனி ஒரு சந்தேகம் என்னவென்றால், சாஸ்திரத்தில் விதவிதமான பலன் பேசப்படுகிறது. ஹிரண்ய கர்ப்ப லோகத்திற்கு விதவிதமான நாடியின் வழியாக பிரம்மலோக பிராப்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. அது ஞான கர்ம சமுச்சயத்தினால சொல்லியிருக்கே. சீக்ஷாவல்லியில் விதவிதமான ஞானம்னா இந்த இடத்துல உபாசனை, விதவிதமான தியானம், விதவிதமான கர்மத்தை சேர்த்துனா நல்ல லோகத்துக்கு போலானெல்லாம் சொல்லியிருக்கே. அப்படி இருக்கும்போது பிரம்மலோகத்துக்கு போகிறது மோட்சம்னு நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால், இந்த இடத்துல சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறார். ரெண்டு விதமான பிரம்மன் இருக்கு, அபர பிரம்ம பரபிரம்ம. நீ சொல்கிற ஞான கர்ம சமுச்சயத்தினுடைய பலன் அபர பிரம்மந்தான், பரபிரம்மனை பற்றி பேசவில்லைன்னு சொல்லி பதில் சொல்கிறார். எல்லா உபனிஷத்திலிருந்து ஸ்ருதி கொட்டேஷன் எல்லாம் எடுத்து பூர்வபக்ஷி சொல்கிறான், இப்படியெல்லாம் மார்க்கத்தில் போலாமேன்னு சொல்லியிருக்குன்னா நீ போலாம். ஆனால் அதனால் அடையப்படுகின்ற பிரம்மன் ஹிரண்ய கர்ப்பன் அல்லது ஈஸ்வரன், நது நிர்குண பிரம்ம, நிர்குண பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி பதில் சொல்கின்றார். இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் சங்கராச்சாரியார்? கர்மத்தினால மோக்ஷம், ஞானத்தோடு சேர்த்திய கர்மம், ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மாதிரி இருந்தார். டிஃபென்ஸ்ன்னு சொன்னால் தனக்கு ஞானத்தினால மோட்சங்கிறதுக்கு பாதிப்பு வராமல் பதில் சொல்லிட்டு இருந்தார். இனி இந்த இடத்துல ஒரு அஃபென்ஸ் பண்ணுறார். அஃபென்ஸ்னா என்ன? ஞான கர்ம சமுச்சயமே நடக்காதுன்னு சொல்லி நிரூபிக்கிறார். நீ சொல்கிறதே தப்புன்னு சொல்கிறார். இதுவரைக்கும் மோட்சம் கர்மத்தினால சித்திக்க முடியாதுங்கிறத தனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்தார். ஆகவே இந்த மூன்றாவது பகுதியில் ஒரு டைவர்ஷன் வருது. என்னவென்றால், ஞான கர்மத்தை சேர்த்தவே முடியாதுன்னு சொல்கிறார். அது ஒரு விசாரம் வருகின்றது. ஞான கர்ம சமுச்சய அசம்பவக, ஞானத்தையும் கர்மத்தையும் நீ சேர்த்தவே முடியாது. இதுதான் நமக்கு முக்கியம். ஏன் சேர்த்த முடியாதுன்னு பார்ப்போம். ஞானத்தினுடைய சொரூபம் வேறு, கர்மத்தினுடைய சொரூபம் வேறு. ரெண்டு விருத்தமான சொரூபத்தை உடையவர்களை சேர்ந்து இருக்க சொல்ல முடியுமா? ஜூல போய் பார்த்தீங்கன்னு வச்சா ஒரே கூண்டுக்குள்ள ரெண்டு சிங்கம் ரெண்டு புலி இருக்கலாம். ஒரு புலியும் ஆடையும் போட்டு வைப்பார்களா? போட்டால் போட்டு வைக்கலாம். அது எவ்வளோ நேரம் இருக்கும்? பார்க்குற வரைக்கும் அது இருக்காது, ஒன்று இருக்காது. உங்களுக்கு எது இருக்காதுன்னு தெரியும். அப்படி ஆடையும் புலியும் ஒரே இடத்துல சேர்க்க முடியுமான்னா, இது வரைக்கும் சேர்க்க முடியும்னா அதுக்கு ஏதோ பதில் சொன்னோம். இப்போ முடியாதுன்னு சொல்கிறோம். ஒன்று இனி ஒன்றை விழுங்கிடும். அது ரெண்டும் பக்கத்தில் வந்தால் ஒன்றை நாசம் பண்ணிடும். காரணம், ஞானத்தினுடைய சொரூபம் நான் அகர்த்தா, நான் அபோக்தான்னு சொல்கிறது. கர்மத்தினுடைய சொரூபம் நான் கர்த்தா, நான் போக்தா, இது கர்ம பலம், இவருக்காக செய்கின்றேன்னு எல்லா காரகத்தையும் கர்மமானது தூண்டும். இப்போ கர்மம் பண்ணணும்னு சொன்னால் அகங்காரத்தை தூண்டும், மமகாரத்தை தூண்டும், அது பேதத்தை தூண்டும். சுருக்கமாக சொன்னால் பேதத்தை உள்ளேக்கணும், பேதத்தை வெளிப்படுத்தும் கர்ம. ஞானம் என்ன பண்ணும்னா பேதம் இல்லை பேதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரெண்டையும் நீ எப்படி சேர்த்த முடியும்னா, அதனால தான் ஆச்சாரியார் சொல்கிறார், இந்த ஞானம் வர்ற வரைக்கும் நீ கர்மத்தை வச்சிரு. நீ கர்மயோகியாகிரு, ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்ணுறேன், என்னுடைய சித்த சுத்திக்காக பண்ணுறேன்னு பண்ணிட்டுரு. ஞானத்துக்கு வந்த உடனே நீ என்ன செய்யணும்னா,
கர்மத்தை வச்சுட்டு ஞானத்துக்கு போக முடியாது, கர்மத்தை விட்டுட்டு தான் ஞானத்துக்கு போகணும். காரணம் என்ன? ஞான யோக விசாரமே நான் அகர்த்தா, நான் உன்னையும் செய்பவன் அல்ல, நான் அபோக்தா, வேறு பேதம்ங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதா ஞானம். அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கிற விசாரம். ஞானம் சொன்னால், ஞான யோகம் சொன்னால் சாஸ்திரம் படித்தல். இப்போ சாஸ்திரத்தில் ஒரு நேரத்தில் இதை படிச்சுட்டு இருக்கோம், பிறகு கர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் முடியாது. ஆகவே ஞான கர்மம் சமுச்சயம் நடக்காது. சமுச்சயம் சொன்னால் ஒரே காலத்தில் நடக்காது, பின்ன காலத்தில் நடக்கணும். முதல்ல கர்மத்தை எடுத்துக்கணும், அப்போ ஞானம் கிளாஸ் கேட்டாலும் அது அப்படியே மேலே போயிட்டு இருக்கும் சும்மா. பிறகு என்னன்னா, நம்மளையே ஒரு கர்த்தாவாக வச்சுட்டு ஒரு கர்ம யோகியாக வச்சுட்டு காரியம் பண்ணிட்டு இருப்போம். பிறகு என்னன்னா, உண்மையான விசாரம்னு வரும்பொழுது ஞான யோகத்தில் ஒருவன் இருக்கணும்னு சொன்னால் கர்மத்தை துறந்துதான் ஆகணும். ஏன்னா கர்மத்தை செஞ்சால் அகங்காரம் தூண்டப்படுகிறது, ஞான யோகத்துக்கு வந்தால் அகங்காரம் நீக்கப்படுகிறது. அது என்ன ஆகும்னா, ரெண்டையும் சேர்ந்து செய்ய முயற்சி பண்ணால் புளியையும் ஆட்டையும் ஒரே கூண்டில் அடைப்பது போல சம்பவம் அசம்பவகன்னு சொல்கிறார். ரெண்டு சேர்ந்து இருக்காது. ஆகவே தான் நம்ம முதல்ல என்ன சித்தாந்தம் பார்த்தோம், கர்ம ஞானத்து வரைக்கும் வருமா, வந்த உடனே கர்மம் கழுண்டு போயிடும், ஞானத்தை பிடிச்சிக்கணும். இந்த ரிலே ரேஸ் மாதிரி எல்லாம் சேர்ந்தே ஓடுறது இல்லையே, கொஞ்சம் தூரம் வந்தோடனே கொடுத்துட்றான், வாங்கிட்டு அவன் ஓடுறான், இவன் நின்றுக்கிறான். அதுதான் கர்மத்துக்கு ஞானத்துக்கு. அங்கே 4 பேர் இருப்பாங்க பெரிய கிரவுண்டுன்னா, இங்கே 2 பேர். பாதி தூரம் கர்மம் வருது, அதை கொடுத்துட்றான். கர்மம் எதை கொடுக்குதுன்னா, அந்த ரிலே ரேஸில் கொடுக்கறது இங்கே சித்த சுத்தி. சித்த சுத்தியை வாங்கிட்டு இவன் ஓடுறான். எதுக்குன்னா மோட்சத்தில் ஓடி நிற்பான். அதானே கடைசி கோல். அதுக்கு மேலே ஓடிட்டு இருந்தான்னா, ஆகவே ரிலே ரேஸ் போல் ரெண்டு சேர்ந்து போகாது. முதல்ல கர்மம் வரும், ஞானத்துக்கு தகுதியான உடனே ஞானம் எடுத்துக்கொள்ளப்படும். ஞானம்னா விசாரம், அகம் பிரம்ம என்கின்ற விசாரம். பிறகு இப்படி சொன்ன உடனே நம்ம அஃபென்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், உன்னுடைய கர்மமே யூஸ் இல்லை, போய் டஸ்ட்பின்ல போடுன்னு சொல்லிட்டோம். உடனே அந்த பூர்வ பக்ஷிக்கு மனசு வேதனையாயிருது. வேதத்தில் முழு பகுதி கர்மம் சொல்லியிருக்கு, நீங்கள் திடீர்னு ஒரே நாள் உபனிஷத் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டா என்ன ஆகுமே, அப்போ வேதமே அனர்த்தம்னு சொல்கிறீர்களா என்று அவன் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்கிறார், ஞான யோகிக்குத்தான் நான் அனர்த்தம்னு சொல்கிறேன். அந்த ஞான யோகியை விரலை விட்டு எண்ணிரலாம், கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஆனால் 2 பேர்த்துக்கு கர்மகாண்டம் அர்த்தவது. அர்த்தவத்துன்னு சொன்னால் பிரயோஜனத்தை கொடுக்கும். யார் அந்த 2 பேர்? ஒன்று அஜ்ஞானினாம் கிருதே, அறியாமையில் இருக்கிறார்களே, நான் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு, அவங்களுக்கு கர்மகாண்டம் நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கும். பிறகு முமுக்ஷூணாம் கிருதே, முமுக்ஷுக்களுக்கு கர்மகாண்டம் பிரயோஜனம். முமுக்ஷுக்களுக்கு சித்த சுத்தியை கொடுப்பதன் மூலம் கர்மகாண்டத்தில் பிரயோஜனம். பிறகு அஜ்ஞானிகளுக்கு போக பொருள்களை கொடுப்பதற்கு கர்மகாண்டம் பிரயோஜனம். அப்போ கர்மகாண்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போதல்ங்கிறது என்னைக்கும் வராது. அதுக்கு சங்கரர் பதில் சொல்றார், என்னைக்குமே அஜ்ஞானிகளும் முமுட்சுகளும் இருந்துட்டே இருப்பார்கள். திடீர்னு எல்லா அஜ்ஞானிகள் ஞானிய மாதிரி உட்கார மாட்டார்கள். அப்படி உட்கார்ந்துட்டா கர்மகாண்டம் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆனால் மெஜாரிட்டியாக அஜ்ஞானி, கொஞ்சம் அதுக்கு அடுத்த மைனாரிட்டி முமுக்ஷுக்கள், அதில் மைனாரிட்டி ஞானிகள். ஆகவே ஞானிகளுக்குத்தான் கர்மகாண்டம் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லைனாலும் கூட அவன் அதை பயன்படுத்தி பக்குவம் அடைஞ்சு வந்திருக்கான். அஜ்ஞானிகளுக்கும் முமுக்ஷுக்களுக்கும் கர்மகாண்டம் பிரயோஜனம் என்று கர்மகாண்டத்தை ஒத்துட்டு நிராகரணம் செய்கின்றார். இனி 4வது கருத்துக்கு வருவோம். இவ்வளவு தூரம் கேட்ட உடனே அவன் என்ன சொல்லணும், சரி நான் கர்மத்தை பிரதானமாக பேசலை, ஆனால் என்ன வச்சுக்கிறேன், நீ சொல்கிறபடி ஞானத்தில் மோட்சம், அந்த கர்மத்தை கொஞ்சம் சைடில் வச்சுக்கிறனே, அதை முழுமையாக விட முடியல. சில பேர் அப்படித்தானே, என்னால் முழுமையாக விட முடியல, அப்பப்போ அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி நான் அந்த மாதிரி அப்பப்போ வச்சிருக்கிறேனேன்னு சொன்னால் அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், யோகாசனம் எப்படி செய்யணுங்கிற ஞானமே ஆரோக்கியத்தை கொடுக்காதல்லவா,
ஆனால் அந்த ஞானம் இல்லாமல் வேற ஏதாவது தலைகீழாக நின்னா அப்புறம் வேற எங்காவது கொண்டு போய் விட்டுருவார்கள். அதனால சரியான ஞானம் தேவை. அதற்கு கர்மம் துணை புரியணும் அல்லவா? அப்படி வச்சுக்கலாமே. ஞான மோட்சத்தை கொடுக்கும், அதற்கு கர்மம் துணை புரிகிறதே என்று பதில் சொல்லும் பொழுது 4வது கேள்விக்கு அழகான பதில் சொல்றார். இங்க சில முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்றார். என்ன சொல்றார்? மோக்ஷத்துக்கு எது தடைன்னு முதல்ல நீ பார். மோக்ஷத்துக்கு தடையாக இருப்பது டிஸ்டன்ஸோ வேற ஒன்றும் இல்லை, அஞ்ஞானம்தான் தடையா இருக்கு. அஞ்ஞானத்தை தவிர உனக்கும் பிரம்மத்துக்கும் மோட்சத்துக்கும் ஒரு தடையும் இல்லை. இதை நீ உணர்ந்து விட்டால் இந்த அஞ்ஞானத்தை எது நீக்கும்னு பார். ஞானம் மட்டும்தான் அஞ்ஞானத்தை நீக்குமே தவிர வேற எதுவுமே நீக்காது. ஆகவே அஞ்ஞானம் மோட்சத்துக்கு தடை, அதை நீக்க ஞானம் ஒன்றுதான் தேவை. அப்படி சொல்லிட்டு அடுக்கடுக்க ஒரு கருத்து சொல்றார். அனாத்ம தர்ஷினக காமக. யார் அனாத்மாவை பார்த்துட்டு இருக்கானோ அவனுக்கு தான் ஆசை இருக்குமா. ஆத்மாவுக்கு அப்பாற்பட்ட பொருளை பார்க்கிறவனுக்கு ஆசை. ஆசைப்பட்டவன் கர்மம் செய்வான். காமியமானக கர்ம கரோதி. முதல்ல அனாத்மாவை பார்க்கிறவனுக்கு ஆசை. இவன் அனாத்மாவை பார்த்துட்டு இருக்கான அஞ்ஞானின்னு அர்த்தம். அதனால சுருக்கமாக என்ன சொல்லலாம்? அஞ்ஞானிக்குத்தான் ஆசை, காமம். காமம் இருக்கிறவன் தான் கர்மம் பண்ணுவான். கர்மத்தை பண்ணி பாப புண்ணியத்தை அடைஞ்சு சம்சாரத்தை அனுபவிக்கின்றான். பிறகு ஒரு வார்த்தை சொல்றார், ஆத்ம தரிசினக. ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு காமம் இல்லை, ஆசை இல்லை. அதற்கு என்ன காரணம் சொல்றார் தெரியுமோ? விஷயமே இல்லைன்னு சொல்றார். நம்ம ஆசைப்படணும்னா பொருள் இருந்தால் தான் ஆசைப்பட முடியும். இல்லாத பொருளில் ஆசைப்பட முடியுமா? இப்போ ஆச்சாரியார் சொல்றார், ஞானி ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு 2வது பொருளே இல்லை, அதனால ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றார். இந்த இடத்துல மோட்சத்துக்கு லட்சணம் சொல்றார். ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷக. மோக்ஷத்துக்கு என்ன லட்சணமா? ஸ்வாத்மனி தன்னிடத்தில், அவஸ்தானம் இருத்தல் மோக்ஷம். இது அவருடைய வார்த்தை. ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷக. இதைத்தான் நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும். தன்னிடத்திலேயே இருத்தல் மோக்ஷம். ஸ்வாத்மனி தன்னிடத்தில், அவஸ்தானம் இருத்தல் மோக்ஷம். தன்னிடத்திலேயே இருத்தல் மோக்ஷம். நம்மளுடைய மனது நமக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு போனால் அது சம்சாரம். தேவையில்லாத பொருளை நினைச்சா ராகத்வேஷம் காமக்ரோதம் இதெல்லாம் வரும். நம்மிடத்திலேயே இருந்தால் மோக்ஷம். இப்போ நம்மிடத்திலேயே நம்ம எப்போ இருக்க முடியும்னா, நாம் பிரம்மன்னு தெரிஞ்சிட்டா தான் இருக்க முடியும். நம்ம ஜீவன்னு நினச்சா நம்ம இடத்தில் இருக்க முடியாது. இனியொரு ஜீவன் வந்துடுவான் பொறாமப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ. ஆகவே தன்னிடத்தில் இருப்பது மோக்ஷம்னா தன்னை பிரம்மனாக தெரிந்தவன் தான் தன்னிடத்தில் இருக்க முடியும். இல்லைன்னா தன்னிடத்தில் இருக்க முடியாது, தனிமையில் இருக்க முடியாது. காரணம் என்ன? தனக்கு அப்பாற்பட்டு ஒன்று தேவைப்படும். தான் சம்சாரியா இருந்தா, தான் சம்சாரியா இருந்து நீ உனக்குள்ளேயே இருந்தா அதுக்கு மேலே வேதனை ஒன்றும் கிடையாது. அவன் வெளியே இருந்துட்டா கொஞ்சம் நல்லது. ஆகவே தான் பிரம்மனா இருந்தால் தான் தன்னிடத்தில் இருக்க முடியும். ஆகவே தன்னிடத்தில் இருப்பது மோக்ஷம். அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னால் எந்த கர்மமும் உதவி செய்யாது என்றெல்லாம் கூறி முடிவுரை செய்கின்றார். பிறகு 5வது கருத்து என்ன? ஞானத்தினால் மட்டும் மோக்ஷம். இவ்வளவு தூரம் பேசினதற்கு பிறகு பூர்வபக்ஷி பேசாமல் இருக்கான். அப்போ ஆச்சாரியார் சொல்றார், ஞானம் வரும் வரை ஞானத்திற்காக கர்மத்தினுடைய தேவையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஞானயோக விசாரத்துக்கு ஒருவர் வந்துவிட்டால், சாஸ்திரம் படிக்கிற விசாரத்திற்கு வந்ததற்கு பிறகு கர்மத்தை தியாகம் செய்து, கர்மத்தை விட்டு விசாரத்தில் மட்டும் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டு மோட்சத்தை நேரடியாக அடைய வேண்டும். ஆகவே
வித்யாயை கர்மஹேதுகு, ஞானத்திற்கு கர்மமானது காரணம். வித்யாயை அல்லது ஞானாய கர்மஹேதுகு, ஞானத்திற்கு கர்மம் பயன்படும். பிறகு வித்யா சக கர்ம ந ஹேதுகு, ஞானத்துடன் கர்மமானது செல்லாது. ஞானம் வரைக்கும் கர்மம் வந்துருமா? ரிலேரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வர்றான், ஒடியாந்து ஒருவனிடம் கொடுக்கறான், கொடுத்துட்டு அவன் திரும்பி ஓடிட்டு இருந்தான்னு சொன்னால் அது அனாவசியம், ஓடக்கூடாது. 2 பேர் சேர்ந்து ஓட முடியாது ஒரே ட்ராக்கில். அவன் கொடுத்துட்டு நின்றுக்கிறான், அடுத்தவன் ஓடுகின்றான். அதே போல ஞானம் வரைக்கும் கர்ம நமக்கு பயன்படும். சித்த சுத்தி வந்தாச்சு, ஞானத்துக்கு தகுதி வந்தாச்சுன்னா தைரியமாக நம்ம செஞ்சிட்டு வந்த கர்மத்தை விட்டுட்டு நம்ம செய்யறது தான் சரியான சாதனைன்னு சொல்லி வரணும். காரணம் என்ன? இந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மோட்சம்னா, அழகான சொல், உங்களுக்கு நிதித்தியாசனத்துக்கான சொல், ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷக. நான் என்னிடத்தில் இருப்பது, என்னிடத்தில் இருப்பதற்கு நான் திருப்தியாக இருக்கின்றேன். நான் திருப்தியாக இருக்கிறதுக்கு எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம். என்னை சம்சாரியாக்குவதற்கோ என்னை துக்கப்படுத்துவதற்கோ இரண்டாவது பொருள் கிடையாது. என்னை சம்சாரத்திற்குள்ள கொண்டு வர்றதுக்கு ரெண்டாவது பொருள் இல்லை, ஆசைப்படுறதுக்கு ரெண்டாவது பொருள் இல்லை. இருக்கிறது நான் ஒருவன், பிரம்மஸ்வரூபம். இந்த ஞானம் எப்படி வரும்னா, கர்மத்தை பயன்படுத்தி சித்த சுத்தி அடைஞ்சு கர்மத்தை விட்டு ஞான யோகத்தை பயன்படுத்தினா வரும். ஆகவே இப்போ என்ன பண்ண போகிறோம்? எதற்காக இந்த விசாரம்னா, இதுவரைக்கும் சீக்ஷாவல்லியில் கர்மகாண்டத்தை பார்த்தோம் சித்த சுத்திக்காக. இனி அதையெல்லாம் விட்டுட்டு பிரம்ம வித்யாவுக்காக ஆனந்தவல்லி, அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு அல்லது பிரம்மத்தை அடைவதற்கு ஒரு பெரிய விசாரம் உபனிஷத்தில் செய்யப்படுகிறது. அதற்கு கர்மம் இனி அவசியம் இல்லை. இந்த ஞானத்திற்கு தகுதி அடைந்ததற்கு பிறகு கர்மம் சென்று விடுகிறது என்று கடைசியாக இந்த சித்தாந்தத்தை சொல்கின்றார். கேவலாத் ஞானாத் மோக்ஷக, ஞானத்தில் மட்டும் மோக்ஷம், மோக்ஷ காலத்தில் கர்மம் சேர்ந்து செல்லாது. இத்துடன் இந்த பாஷ்யம் முடிவடைகிறது. நாம் அடுத்த வகுப்பில் பிரம்மவல்லிக்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.